எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். வடகொரியாவில் கொரோனா வைரஸே இல்லாமல் இருப்பதற்கு இதுதான் காரணமா? வியக்க வைக்கும் தகவல். துபாயில் பொது இடத்தில் நிர்வாண போஸ் கொடுத்த பிரச்சனையில் சிக்கிய இளம் பெண், அதிர்ச்சியில் குடும்பத்தினர். இந்தியாவின் உதவியை நாடுவோம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். ஐநா நிதிக்கு இந்தியா 5 லட்சம் அமெரிக்க டாலர் நிதியுதவி. அதால பாதாளத்துக்கு சென்ற வடகொரியா அதிபர் கிம் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126 உயர்வு. பிரித்தானியாவில் தடுப்பூசி போட்ட பின் 19 பேர் மரணம், 70க்கும் மேற்பட்டோருக்கு பக்க விளைவு. வெளியான மொழி விவரம். அஸ்ட்ரஜெனேகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியால் இரத்த முறைய அரிதான வாய்ப்பு, ஐரோப்பிய நிறுவனம் அறிவிப்பு. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம், வியன்னா பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா இணைந்தது. வடகொரியாவில் கொரோனா வைரஸே இல்லாமல் இருப்பதற்கு இதுதான் காரணமா? வியக்க வைக்கும் தகவல். வடகொரியா தாங்கள் கொரோனா வைரஸ் பாதிப்பே இல்லை என்று கூறி வருவது உலக சுகாதார அமைப்பை வியக்க வைத்துள்ளது. பெரிய தீபகத்தில் இருக்கின்ற தீவிரமான கம்யூனிஸ்ட் நாடு என்று அழைக்கப்படுகின்ற சர்வதகார ஆட்சி செய்கின்ற தேசம் வடகொரியா. இதில் வடபகுதி எல்லையை சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் தென்பகுதி எல்லையை தென்கொரியாவுடனும் வடகொரியா பகிர்ந்து கொண்டுள்ளது. இந்நிலையில் கொரோனாவால் உலகில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகள் பாதித்துவிட்டன. ஆனால் வடகொரியாவோ தங்களுடைய நாட்டில் கொரோனா பாதிப்போ மரணமோ ஏற்படவில்லை என்று கூறி வருகின்றது. இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பின் வடகொரியாவுக்கான பிரதிநிதி எட்வின் சால்வடார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு வடகொரியா நிலை குறித்து மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார். அதில் அவர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வடகொரியாவில் கோவிட்-19 23,121 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரையும் தனிமைப்படுத்தி அரசு குணப்படுத்தியது. கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை 732 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. ஆனால் எந்த முடிவுகளையும் உலக சுகாதார அமைப்பிடம் வடகொரியா வழங்க மறுக்கிறது. எத்தனை பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள், அதேபோன்று அறிகுறிகளுடன் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை கூற வடகொரியா அரசு மறுக்கிறது. உண்மையில் கோவிட்-19 யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளார்களா அல்லது கொரோனா இல்லாத நாடா என்பது வியப்பாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். துபாயில் பொது இடத்தில் நிர்வாண போஸ் கொடுத்த பிரச்சனையில் சிக்கிய இளம் பெண், அதிர்ச்சியில் குடும்பத்தினர். துபாயில் பொது இடத்தில் நிர்வாண போஸ் கொடுத்த பிரச்சனையில் 40 பெண்கள் சிக்கியுள்ளனர். அவர்களில் உக்ரைனைச் சேர்ந்த யானா என்ற 27 வயது இளம் பெண்ணும் ஒருவர். அந்த 40 பெண்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் சிலர் அந்த கூட்டத்தில் தான் இல்லை என்பதை நிரூபிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். 40 பெண்கள் நிர்வாணமாக நிற்கின்ற படத்தின் அருகே தன்னுடைய நிர்வாண படத்தை வெளியிட்டு பாருங்கள், அந்த கூட்டத்தில் நான் இல்லை என்கின்றார் மரீனா என்ற 21 வயது இளம் பெண். ஆனால் யானாவால் அப்படி கூற இயலவில்லை. காரணம், தொடையில் பெரிய டாட்டூ ஒன்றை குத்தியிருக்கின்றார். யானா அந்த டாட்டூ யானாவை காட்டி கொடுத்திருக்கிறது. இந்த சம்பவம் யானா குடும்பத்தினரை அதிர்ச்சியடை செய்துள்ளது. காரணம், அவர் சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்ற பட்டதாரியாக இருக்கின்றார். அவருக்கு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாததால் காஃபி ஷாப் ஒன்றிலும் உணவகம் ஒன்றிலும் வேலை செய்து வருகின்றார். அதன் பின்னரே அவர் மாடலிங் செய்ய தொடங்கியுள்ளார். தான் பங்கேற்ற பல புகைப்படங்களை குடும்பத்தினரிடம் யானா காட்டியிருந்தாலும் அவர் நிர்வாண மாடலாக இருப்பார் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. யானாவின் தம்பியான தேரஸ் தன்னுடைய அக்கா என்ன நோக்கத்திற்காக துபாய் சென்றாள் என்பது தங்கள் குடும்பத்தினருக்கு தெரியாது என்றும், இந்த செய்தி அறிந்ததும் குடும்பமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உதவியை நாடுவோம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். இலங்கையில் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தில் இந்தியாவின் உதவியை நாடுவோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதலில் மூளையாக செயற்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்றும், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இதுவரையில் 211 பேர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர்.
இது தொடர்பாக 269 பேர் கொல்லப்பட்ட கொழும்பு தாக்குதல் குறித்து ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், IS பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த 9 பேர் தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவர் உள்ளூர் மதகுரு நௌஃபர் மௌலவி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவருக்கு அஜ்புல் அக்பார் உடந்தையாக செயற்பட்டுள்ளார். மேலும் தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் ஒருவரின் மனைவியான சாரா ஜாஸ்மின் உயிருடன் இருந்தால் அவரை இன்டர்போல் இந்தியா உதவியுடன் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐநா நிதிக்கு இந்தியா 5 லட்சம் அமெரிக்க டாலர் நிதியுதவி. ஐநா நிதிக்கு இந்தியா இதுவரை $1,50,000 நிதியுதவி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் சிறப்பு நிதியானது ஐநாவின் கீழ் இயங்குகின்ற அமைப்புகளின் நிர்வாகத்தை மேம்படுத்த உதவும். இதற்கு ஐநா உறுப்பு நாடுகள் தங்களால் இயன்ற நிதியுதவியை அளிக்கலாம். சிறப்பு நிதிக்கு பங்களிக்கும் நாடுகளின் பெயர்கள் ஐநாவின் இணையதளத்தில் வெளியிடப்படுகின்றது. இந்நிலையில் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்காக ஐக்கிய நாடுகளின் அறக்கட்டளை நிதிக்கு இந்தியா $5 லட்சம் வழங்கியுள்ளது. இதுவரை இந்த நிதிக்கு இந்தியா $1,50,000 வழங்கி தன்னுடைய பங்களிப்பை ஆற்றியுள்ளது. அதால பாதாளத்துக்கு சென்ற வடகொரியா அதிபர் கிம் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பு. வடகொரியா முன்னொப்பொழுதையும் விட மோசமான நிலையில் இருக்கிறது என அதிபர் கிம் சான் உன் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பியாங்யாங்கில் நடைபெற்ற தொழிலாளர் கட்சிகளுடனான அரசியல் மாநாட்டின் பேசும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், வடகொரியாவின் பொருளாதாரம் ஏற்கனவே தவறான நிர்வாகம் மற்றும் அணு ஆயுத திட்டத்தின் மீதான அமெரிக்கா தலைமையிலான பொருளாதார தடைகள் ஆகியவற்றால் பேரழிவுக்குள்ளான நிலையில் கொரோனா வைரஸால் ஏற்பட்ட முடக்கம் காரணமாக அதல பாதாளத்துக்கு சென்றுவிட்டது. இதுவரை இல்லாத வகையில் ஏராளமான சவால்களை நாம் கடக்க வேண்டிய மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதனை நிவர்த்தி செய்ய கட்சியின் அடிமட்ட அமைப்புகள் முக்கியமாக பங்களிக்க வேண்டும் என்று கிம் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126 உயர்வு. இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள நுசா தெங்காரா மாகாணத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு தொடங்கிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக அங்குள்ள பல கிராமங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர் மழை காரணமாக அங்குள்ள ஆறுகளிலிருந்து சேரும் சகதியுமாக வெள்ள நீர் வெளியேறி ஊர்களுக்குள் புகுந்தது. கனமழை மற்றும் வெள்ளத்தை தொடர்ந்து லமெனாலா என்ற மலை கிராமத்தில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. சுமார் 50 வீடுகள் மண் சரிந்து விழுந்தது. இதில் அந்த வீடுகளில் இருந்த ஏராளமானவர்கள் உயிரோடு மண்ணில் புதைந்தனர். இந்நிலையில் பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கி இன்னும் பலர் மாயமாக்கியுள்ளனர். அவர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது. அஸ்ட்ராஜெனேகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியால் இரத்த முறைய அரிதான வாய்ப்பு. ஐரோப்பிய நிறுவனம் அறிவிப்பு. அஸ்ட்ராஜெனேகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியால் இரத்த முறைய அரிதான வாய்ப்பு உள்ளதாக ஐரோப்பிய நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் மற்றும் அஸ்ட்ராஜெனேகா நிறுவனங்கள் இணைந்து தயாரித்த கொரோனா தடுப்பூசி ஒன்று உலகளவில் பல நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தடுப்பூசியை இந்தியாவின் சீரம் நிறுவனமும் கோவிஷீல்டு என்ற பெயரில் தயாரித்து நாடு முழுவதும் போடப்பட்டு வருகிறது. இந்த தடுப்பூசியால் ஐரோப்பிய நாடுகளில் பலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக கூறி பல நாடுகள் இதற்கு இடைக்கால தடயம் விதித்து வருகின்றன. இந்நிலையில் அரிதான இரத்த முறைதலுக்கும் இந்த தடுப்பூசிக்கும் சாத்தியமான தொடர்பு இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியனின் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த அமைப்பின் சுகாதார அச்சுறுத்தல் மற்றும் தடுப்பூசி பிரிவின் தலைவர் மார்க்கோ கவலரி கூறுகையில், மிகவும் அரிதான இரத்தம் உறைதலுக்கும் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசிக்கும் தொடர்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவது மிக கடினம் என்று தெரிவித்துள்ளார். இது குறித்து தொடர்ந்தும் ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், அதே நேரம் தடுப்பூசியின் பலன்கள் அபாயங்களை விட அதிகமாகவே இருப்பதாக மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் தடுப்பூசி போட்ட பின் 19 பேர் மரணம், 70க்கும் மேற்பட்டோருக்கு பக்க விளைவு. வெளியான முழு விவரம். பிரித்தானியாவில் போடப்பட்ட ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசியில் 79 பேருக்கு இரத்த உறைவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 19 இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு தடுப்பூசிக்கு முதல் நாடாக அனுமதி கொடுத்ததே பிரித்தானியாதான்.
ஏனென்றால் பிரித்தானியா அரசு அவசரக்கால அனுமதி வழங்கியதை அடுத்து பொதுமக்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பிரித்தானியா முழுவதும் வழங்கப்பட்ட ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ரசெனேகா கொரோனா தடுப்பூசியால் 79 பேருக்கு இரத்த உறைவு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதுடன் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தடுப்பூசியின் முதல் டோஸுக்கு பிறகு மொத்தம் 51 பெண்கள் இந்த விளைவுகளை சந்தித்துள்ளதுடன் 18 முதல் 79 வயதுக்குட்பட்ட 21 ஆண்கள் இரத்த உறைவு பாதிப்பை கொண்டுள்ளனர். இறந்த 19 பேரில் 14 பேருக்கு பெருமூளையில் சிலரை சைனஸ் த்ரோம்போசிஸ் இருந்துள்ளது. இது மூளையிலிருந்து இரத்தம் வெளியேறுவதை தடுக்கும் ஒரு வகை இரத்த உறைவு ஆகும். ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு விஷயத்தின் இறப்பிலும் என்ன காரணம் என்பது குறித்து முழுமையாக வெளியாகவில்லை. பிரித்தானியாவில் உள்ள மருந்துகள் மற்றும் சுகாதார தயாரிப்பு ஒழுங்குமுறை நிறுவனம் இந்த தடுப்பூசி அரிதான உறைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளது. பிரித்தானியா வல்லுநர்கள் 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு அஸ்ட்ரசெனேகா பதிலாக பைசர் அல்லது மாடர்னா தடுப்பூசி போடும்படி பரிந்துரைக்கின்றனர். இன்று பிற்பகல் செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய MHRAயின் தலைமை நிர்வாகி டாக்டர் ஜோன் ரைன், இதுபோன்ற உறைவுகள் ஏற்படுவது மிகவும் அரிதானவை. தடுப்பூசியின் நன்மைகள் மற்றும் அபாயங்கள் சமநிலை வயதானவர்களுக்கு மிகவும் சாதகமானது. ஆனால் இது இளையவர்களுக்கு மிகவும் சீரானதாக இருக்கின்றது. மேலும் தடுப்பூசி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை கருத்தில் கொள்ளும் போது இதுபோன்ற விளைவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று MHRAவில் நாங்கள் அறிவுறுத்துகின்றோம். தடுப்பூசி போட்ட பின் ஏற்படுகின்ற விளைவுகள் குறித்து சான்றுகள் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன. இது ஒரு வலுவான சாத்தியக்கூறு என்றாலும் தடுப்பூசிதான் இந்த பக்க விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்பதை அறிவதற்கு ஒரு நீண்ட ஆய்வு தேவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக இயக்குனர் எமர் குக் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், கொரோனா வைரஸ் என்பது மிகவும் கடுமையான நோயாகும். தினமும் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் ஆயிரக்கணக்கான இறப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதற்கிடையில் போடப்பட்டு வருகின்ற இந்த தடுப்பூசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது கடுமையான நோய் பரவுவதை தடுக்கிறது, உயிரை காப்பாற்றுகிறது. கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் தடுப்பூசி மிகவும் முக்கியமானது. பேரழிவு விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க நம்மிடமுள்ள தடுப்பூசிகளை பயன்படுத்த வேண்டும். இரத்த உறைவு ஏற்பட்டதாக கூறப்படும் வழக்குகள் தடுப்பூசி போட்டதன் காரணமாக ஏற்பட்டதா என்பதை பட்டியலிட முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் வியன்னா பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா இணைந்தது. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் இணைந்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட 6 வல்லரசு நாடுகளுக்கும் இடையே கடந்த 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் தங்களது அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்ய ஈரான் ஒப்புக்கொண்டது. அதற்கு பதிலாக அந்த நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்த வல்லரசு நாடுகள் ஒப்புக்கொண்டன. ஒபாமா ஆட்சி காலத்தின் போது கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்துக்கு அப்போது துணை ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடன் முழு ஆதரவு தெரிவித்திருந்தார். எனினும் ஒபாமாவுக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக கடந்த 2018ஆம் ஆண்டு அதிரடியாக அறிவித்தார். அத்துடன் ஒப்பந்தம் காரணமாக விலக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை ஈரான் மீது மீண்டும் விதித்தார். அதற்கு பதிலடியாக ஒப்பந்த நிபந்தனைகள் சிலவற்றை ஈரான் படிப்படியாக மீறியது. இதனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்து வந்தது. இந்த சூழலில் அமெரிக்காவில் அண்மையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள ஜோ பைடன் ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைவதற்கான தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு முழுமையாக இணங்கி நடந்தால் அந்த ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைவது குறித்து ஈரானுடன் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் அமெரிக்கா தங்கள் நாட்டின் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை முழுமையாக திரும்ப பெற்றால் மட்டுமே அணுசக்தி ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை பின்பற்றுவோம் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதனால் அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்த உரசல் இப்போது மீண்டும் நீடித்துக் கொண்டு வருகிறது. இந்நிலையில் அணுசக்தி ஒப்பந்தத்தை பாதுகாக்க முயற்சியாக அதில் கையெழுத்திட்ட அமெரிக்கா அல்லாத பிற நாடுகளான இங்கிலாந்து, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இடையே ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை தொடங்கியது.
ஈரான் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளை நீக்குவதற்கும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட வரம்புகளுக்கு ஈரான் திரும்புவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடிக்கும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் ஐரோப்பிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் தற்போது இணைந்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்கா வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் கூறியுள்ளதாவது, ஈரானுடன் வல்லரசு நாடுகள் மேற்கொண்ட ஒப்பந்தம் தொடர்பாக வியன்னாவில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் எங்களுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்பார்கள். இந்த பேச்சுவார்த்தை ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சி என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இது கடினமான பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். விவாதங்கள் கடுமையானதாக இருக்கின்றது. எனவே இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடனடி முன்னேற்றத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதேபோல நாங்கள் ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்ற எதிர்பார்ப்பும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.